வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் அறிவார்ந்த புத்தக பூங்கா இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரான் ரஷ்யா இடையே அணுசக்தி ஒப்பந்தம். ஈரானில் 8 புதிய அணு உலைகளை உருவாக்க ரஷ்யா திட்டம். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பிற்கு எதிராக மக்கள் போராட்டம். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சி. 2 நாள் பயணமாக நாளை சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேட்டூர் அணையை திறந்து வைத்து ரோடு ஷோவில் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ரூபாய் 1.85 கோடியில் புதிதாக பூங்கா கட்டப்பட்டுள்ளது. இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதையடுத்து தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகத்தின் 84 நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தொடர்ந்து பாடநூல் கழக நூல்கள் விற்பனைக்கான மின் வணிக இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அன்பில் மகேஷ், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரானில் 8 அணு உலைகள் ரஷ்யா உருவாக்கப் போவதாக அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். ஈரான் மற்றும் ரஷ்யா இடையே இது தொடர்பான ஒப்பந்தத்தின்படி 8 புதிய அணு உலைகள் கட்டப்படும் என ஈரான் நாட்டின் அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் முகமது எஸ்மாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக 8 அணு உலைகளில் 4 உலைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள புஷேர் மாகாணத்தில் உருவாக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. முன்னதாக ரஷ்யாவின் உதவியோடு கடந்த 2011ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அணுமின் நிலையம் ஈரானின் இயங்கி வரும் முதல் அணுமின் நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் அதிபர் டிரம்பிற்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை அதிபர் டிரம்ப் தீவிரமாக செய்து வருகிறார். இதற்கிடையே அதிபர் டிரம்பின் நடவடிக்கையை கண்டித்து கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளைச் சேர்ந்த மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் ஏராளமான வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இருப்பினும் போராட்டங்கள் கட்டுக்குள் வராததால் கூடுதலாக 2000 தேசிய காவல் படை வீரர்களை அதிபர் டிரம்ப் அனுப்பியுள்ளார். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சேலம் புறப்பட்டு செல்கிறார். நாளை சேலம் செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு நடைபெறவுள்ள ரோடு ஷோவில் பங்கேற்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிய உள்ளார். தொடர்ந்து மேட்டூரில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். இது தொடர்பாக நாளை மறுநாள் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். பின்னர் இரும்பாலை பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் சிறப்புரையாற்ற உள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்து சட்டப்பேரவை தொடர்பான ஆவணங்களை வெளியிடுவதாக பதிலளித்துள்ளது. மகாராஷ்டிர பேரவைத் தேர்தலில் பாஜக மிகப்பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு வெற்றி பெற்றதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது என தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. இருப்பினும் தேர்தல் ஆணையம் மீதான குற்றச்சாட்டுக்கு சட்டப்பேரவையின் ஆவணங்களை வெளியிட்டு நீக்குமாறு மறு சவால் விடுத்தார். இதையடுத்து மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் ஆவணங்களை வெளியிட தயாரா என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த முடிவிற்கு ராகுல் காந்தி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பானது ஒரு நல்ல முதற்படி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த ஆவணங்கள் டிஜிட்டல் வடிவில் உள்ளதா அல்லது படிக்கும் வகையிலான ஆவணங்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சில வாரங்களாக தேர்தல் ஆணையத்திற்கும் ராகுல் காந்திக்கும் வார்த்தை போர் ஏற்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து விரைந்து சென்ற வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் அங்கு தீவிர சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே கடந்த மாதமும் இதேபோல எடப்பாடி பழனிசாமியின் சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கடந்த வாரம் தனிப்பட்ட பயணமாக சிம்லா சென்றார். அங்கு அவருக்கு உயர் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பின்னர் டெல்லி திரும்பிய அவர் நேற்று
சருசங்காரம் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இது வழக்கமான பரிசோதனைகள் தான் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. தேமுதிக மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நாளை முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தேமுதிக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட செயலாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோருடன் பிரேமலதா ஆலோசனை செய்கிறார். சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக தேமுதிக ஆலோசனை நடத்த உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை தரையிறங்கும் விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புனேவில் இருந்து தரையிறங்கிய ஏர் இந்திய விமானம் மீது லேசர் ஒளி அடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விமானிகள் அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினர். கிண்டி பகுதியில் இருந்து சக்தி வாய்ந்த லேசர் ஒளி விமானத்தை நோக்கி பாய்ச்சப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சென்னை விமான நிலைய போலீசார் பரங்கிமலை, கிண்டி போலீசுக்கு தகவல் அனுப்பியதை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த எஸ்ஐ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் காவல் சார்பு ஆய்வாளர் 933, ஆயுதப்படையில் 366 காவல் ஆய்வாளர் காலி பணியிடங்கள் என 1299 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சமீபத்தில் வெளியிட்டது. 1299 எஸ்ஐ காலி பணியிடங்களுக்கு 3 லட்சத்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலையில் வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதாவது மதிப்பெண் அடிப்படையில் சீனியாரிட்டி இடம்பெற வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பால் 20% ஒதுக்கீட்டில் தேர்வாகும் காவலர்களுக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பாக டிஜிபி அலுவலகம் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. விளக்கங்கள் வரும் வரை ஜூன் 28, 29 திட்டமிடப்பட்டு இருந்த எஸ்ஐ எழுத்து தேர்வு குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விரைவில் எஸ்ஐ தேர்வுக்கான தேதி TNUSRB இணையதளத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களில் உள்ள கட்சிகள் வந்து சேர்ந்தால் மட்டுமே அதிமுகவிற்கு கூட்டணி உண்டு என முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி அதிமுகவை கேலி செய்து பேசினார். கோவை மாவட்டம் தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பகவதியின் இல்லத்திற்கு வந்த முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் KS அழகிரி கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அமித்ஷா வருகை குறித்து பேசினார். தமிழகத்தின் மீது படையெடுத்து கைப்பற்றுவது போல அவரது பேச்சு அமைந்ததாக கூறினார். தமிழகத்தில் இதுவரை பாஜகவினர் வெற்றி பெறாத நிலையில் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதில் என்ன பொருள் உள்ளது என கேள்வி எழுப்பினார். தற்போது ஆளும் கட்சியை இழிவுபடுத்தி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என தெரிவித்தார். மேலும் பகல்காம் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை ஏன் இன்னும் பிடிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து உத்தரப்பிரதேசம், பீகாரில் உள்ள கட்சிகள் வந்து சேர்ந்தால்தான் அதிமுகவிற்கு கூட்டணி ஏற்படும் என கேலி செய்து பேசினார். நீங்க ஒரு கட்சி யாரோடு கூட்டு சேருவார்கள் என்பதை நாம் எப்படி முடிவு செய்ய முடியும்? அது அவர்களுடைய நலன் சார்ந்தது, அவர்களுடைய கொள்கை சார்ந்தது, அவர்களுடைய பார்வை சார்ந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய கூட்டணி மிக வலிமையான கூட்டணி, ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, மதசார்பின்மை என்கிற ஒரு அச்சாணியில் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் மனிதர்களிடையே வேறுபாடு இல்லைங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி நீண்ட காலமாக இருக்கிறது. இது ஒரு வலிமையான கூட்டணி என்பது எங்களுடைய கருத்து. புதிய பேருந்து நிலையம் காரணமாக விழுப்புரம் மாநகராட்சியாக உயர்ந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெருமிதம் தெரிவித்தார். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தின் 25வது வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து விழாவில் பேசிய அவர் புதிய பேருந்து நிலையம் காரணமாக மாநகராட்சியாக உயரும் அளவிற்கு விழுப்புரம் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் திமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தார். இதில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அமைதி பூங்காவாக திகழ்ந்த மாநாட்டில் அணுகுண்டு விழுந்தது போல திமுக ஆட்சி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை மாவட்டம் SS காலனி பகுதியில்
மகா பெரியவா ஜெயந்தி உற்சவ விழாவில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் தலைமையில் நிகழ்ச்சி விருதுகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழ்நாட்டில் அணுகுண்டு விழுந்தது போல திமுக ஆட்சி உள்ளதாக விமர்சனம் செய்தார். ஆட்சியில் இதுவரை 7000 கொலைகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். மக்களின் பயத்தை போக்கி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஸ்டாலின் திமுக அரசு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டே இருக்கிறது. இதுதான் வேதனையினுடைய உச்சம். திரைப்படங்களிலே காட்டுவதை விட அதிபயங்கரமான முறைகளிலே கொலைகள் அரங்கேறி வருகின்றன. நாளுக்கு நாள் குற்றங்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியால் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து இருப்பது இந்த ஆட்சியினுடைய அவலமாக பார்க்கப்படுகிறது. வேலூரில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியினர் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அம்பேத்கர் நகர் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியினர் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர். மேலும் சீரான சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி, குடிநீர் வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வீடில்லா ஏழை அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியினர் முதன்மை செயலாளர் முகிலரசன் மற்றும் மாநில செயலாளர் பலராமன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கோஷங்கள் எழுப்பி மாநகராட்சியை கண்டித்து போராட்டம் நடத்தினர். வந்தவாசி அருகே வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி பகுதியில் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் பயன்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ரெட்டியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மோகன், முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் மாவட்ட அதிமுக அவைத் தலைவர் மணி, கலையரசு, இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். பாபநாசம் அருகே திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சோமேஸ்வரபுரம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் தீமிதி திருவிழாவையொட்டி சோமேஸ்வரபுரம் தூரி ஆற்றங்கரையிலிருந்து கரக காவடி, அழகு காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து தீகுண்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் அம்மன் வீதி விழா நடைபெற்றது. விழாவில் சோமேஸ்வரபுரம் உள்ளாட்சி பிரதிநிதிகள், நாட்டாமைகள், கிராமவாசிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் கூடலழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழா திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த மாதம் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. விழாவில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதையொட்டி மதுரை TM கோர்ட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து தெற்கு மாட வீதி, திருப்பரங்குன்றம் சாலை, நேதாஜி சாலை, மேலமாசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை அருகே மாங்காடு முத்துமாரியம்மன் கோவிலில் வைரத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மாங்காடு முத்துமாரியம்மன் கோவிலில் வைரத்தேர் திருவிழா 3 ஆண்டுகளுக்கு பின் சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரிய வழக்கப்படி கொத்தமங்கலம் கிராமத்தில் இருந்து மக்கள் மேள தாளங்களுடன் குதிரைகள் அமர்ந்தபடி ஊர்வலமாக வந்தனர். மாங்காடு கிராமத்தார்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரினை இழுத்தனர். மா, பலா, வாழை என முக்கணிகள் மற்றும் தோரணைகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினில் அம்மன் வீதி விழா நடைபெற்றது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஏழாவது லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ், திருச்சி கிராண்ட் சோலன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். 9வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி ஸ்டேடியத்தில் 5ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. இதில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், கோவை கிங்ஸ் உட்பட 8 அணிகள் பங்கேற்றுள்ளனர்.
இந்த நிலையில் இந்த தொடரில் இன்று நடைபெறுகின்ற 7வது லீக் ஆட்டத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ், திருச்சி கிராண்ட் சோலன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றனர். இந்த போட்டியானது இரவு 7:15 மணிக்கு தொடங்க உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27ற்கு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று அதில் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 8,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 71,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,064 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 35 புள்ளிகள் அதிகரித்து 82,481 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 31 புள்ளிகள் அதிகரித்து 25,134 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் அறிவார்ந்த புத்தக பூங்கா இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரான், ரஷ்யா இடையே அணுசக்தி ஒப்பந்தம். ஈரானில் 8 புதிய அணு உலைகளை உருவாக்க ரஷ்யா திட்டம். அமெரிக்காவில் அதிபர் டிரம்பிற்கு எதிராக மக்கள் போராட்டம். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சி. 2 நாள் பயணமாக நாளை சேலம் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேட்டூர் அணையை திறந்து வைத்து ரோடு ஷோவில் பங்கேற்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.